ஹாய் பிரைஸ்லோட எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தரிசனத்திலே ஆண்டவர் காண்பித்த காரியம் என்ன தெரியுமா? முயற்சி பண்ணி நான் எழும்ப வேண்டும், நான் அதில் ஏற வேண்டும், நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணி விழுந்து போகிற, பின்னிட்டு விழுந்து போகிற ஒரு சகோதரனை, ஒரு நபரை ஆண்டவர் காண்பித்தார். எந்த காரியம் நீங்கள் முயற்சித்து நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள்? ஒருவேளை பரீட்சையில நான் இவ்விதமாய் இந்த மார்க் அடைய வேண்டும், இது போல நான் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து விழுந்து போயிட்டீங்களா? ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல முயற்சி செய்து நீங்கள் படும் தோல்வி அடைந்து விட்டீர்களா? இல்ல இந்த காரியத்தை, ப்ராஜெக்டை நான் சக்சஸ்ஃபுல்லாக இந்த டேட்டுக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த டேட்டுக்குள்ளாக அதை முடிக்க முடியாமல் நீங்கள் பின்னிட்டு விழுந்து விட்டீர்களா? இல்லை ஏதோ ஒரு காரியம் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் அதை அடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணி உங்களால கைகூடாமல் பின்னிட்டு விழுந்து விட்டீர்களா? அப்படிப்பட்டவர்களோடு தான் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சகல ஆறுதலின் தேவன் உங்கள் இருதயத்தை இப்போது ஆறுதல் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காய் அருளப்பட்ட நம் பலவீனங்களிலே, நம் தோல்விகளிலே நம்மளை ஆறுதல் படுத்தும்படிக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆறுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆறுதல், அப்படி ஆண்டவரே தோற்று போன, தோல்வி அடைந்த, ஆண்டவரை பின்னிட்டு விழுந்து போன அவர்களுடைய இருதயத்தை தேற்றும்படிக்கு நீர் இறங்கும் சுவாமி. நீரே அவர்களை ஆற்றும் சுவாமி. எந்த மனுஷருடைய வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்கள் ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிற உம்முடைய வசனங்களை குறித்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசி அவர்களை ஆற்றும் சுவாமி. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா இந்த காரியம் உங்களுக்கு நேரிடாமல் போனது? இதிலும் பெரிதானதை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதிலும் மேலானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இதை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதோடு நீங்கள் நின்று விடுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியங்கள் மீது உங்களுக்கு நாட்டம் போகாமலே இருக்கும். இல்லை, இதுவரைக்கும் உங்களுடைய கண்களுக்கு, உங்களுடைய சிந்தையில அவைகள் தோன்றாமல் இருக்கலாம், உங்க கண்களுக்கு அவைகள் தெரியாம இருக்கலாம். இப்போது கர்த்தருடைய ஒத்தாசையோடு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதிலும் மேலானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதிலும் பெரிதான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதிலும் பெரிதான அனுகூலமான வாசல்கள் உங்களுக்கு முன்பாக திறக்கப்படும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஒரு சின்ன ஜெபம் செய்கிற அன்பான ஆண்டவரே, என் பிள்ளைகளை தேற்றி விட்டீரப்பா. இப்போது இதிலும் பெரிதான மேலான காரியங்களை என் பிள்ளைகளுக்கு காண்பித்து அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எல்லாவற்றிலும் கிருபை செய்து